கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கடந்த 13ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த டெய்லரின் உடலை உடற்கூறாய்வு செய்ய சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. உங்க அப்பா செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்கேயும் வச்சிடல. எங்கள் அப்பா மூஞ்ச கூட எனக்கு காமிக்கல. இன்னும் செத்து போய் இன்னும் நான் எங்கள் அப்பா மூஞ்ச பார்க்கல. மார்ச்சரிலேயே அங்கேயே தான் வச்சிருக்காங்க. எத்தனை நாள் அப்படியே வச்சிருப்பாங்க? போட்டோவை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க மொபைலில். இன்னும் எனக்கு எங்கள் அப்பாவா என்னன்னு என் மூஞ்ச கூட எங்கள் அப்பா மூஞ்ச இன்னும் பார்க்கல. காசு எதிர்பார்க்குறாங்களா? என்ன வேணுமோ சொல்லுங்க. காசு வேணா எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குறேன். எங்களுக்கு அப்படி இல்லையா போராட்டம் தான் பண்ணுங்க. அது வந்து டாக்டர் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்களா? போஸ்ட்மார்ட்டமே பண்ண மாட்டாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை. துரை, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. சிதம்பரம் அருகே உள்ள லால்புர கிராமத்தை சேர்ந்தவர். இவர் சிதம்பரத்தில் அண்ணா தெருவில் வசித்து வருகிறார். இவரது பெயர் தஷ்டாமுத்தி. இவர் டைலராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கடையில் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு தேவையான உணவை வாங்கி கொண்டு மோட்டார் பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிதம்பரம் அண்ணா தெரு அருகே வரும் பொழுது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார். இதில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்து விடுகிறார். இதை குறித்து சிதம்பரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இறந்து போன தஷ்டாமத்தின் உடலை இறந்து போன மனைவிக்கு மகனுக்கு காண்பிக்காமல் 3 நாட்களுக்கு மேலாக உடல் ஆய்வு கூறு நடத்தாமல் அலட்சிய போக்கில் சிதம்பரம் மருத்துவமனை டாக்டர்கள் நடந்து கொண்டார்கள். இதனால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று கூறியதுடன் மற்றும் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் வேலையாட்கள் இல்லை, டாக்டர்களும் எம்டியும் கிடையாது. இதனால் காட்டுமன்னார் கோயிலில் இருந்து உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பின்புதான் சிதம்பரம் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் உடல் ஆய்வு குழு செய்தனர். அரசு மருத்துவமனையில் உள்ள டாக்டர்கள் பற்றாக்குறை தான் இதற்கு காரணம் மற்றும் டாக்டர்கள் அலட்சிய போக்குதான் உடல் ஆய்வு கூறு செய்தார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடல் ஆய்வு கூறு செய்வதற்கு பணம் என்று அரசு ஆஸ்பத்திரி ஊழியர்கள் பிடுங்கி தின்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தஷ்டாமூர்த்திக்கு திருமணமாகி ஒரு மகனும் உள்ளனர். தனது கணவரை ஒரு முறையாவது கண்ணில் காமிங்கள் என்று 3 நாட்களாக கதறி அழுதது எல்லோருடைய மனசையும் கரைய வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி துரை.